அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா GTA வைஸ் சிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா டாமியும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவாங்க. GTA வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ் ப்ளே பண்ண எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைமுக்கு தள்ளப்படாமல் ஒரு டெமோக்ரேசியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்டர் வேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஆர்மியில் இருந்தான். பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெயினான தலை வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாத காரணத்தினால மறுபடியும் க்ரைமுக்கு தள்ளப்படுவான். ஸோ அப்படிப்பட்ட அந்த பிக் பேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டாமி வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவான். ஸோ 2 ஐகானிக்கான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் சிட்டி டாக்ஸில் மீட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ரூத்லெஸ்ஸான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் முடிச்சு விட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டாமி எஸ்கேப் ஆயிருப்பான். ஸோ GTA வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ் ப்ளே பண்ணவங்களும் அண்ட் GTA வைஸ் சிட்டி ப்ளே பண்ணவங்களுக்கும் தெரியும் டாமியும் அண்டு நம்ம பிக் பேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்.